இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே இந்த புதிய நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு கொடையின் நாளாக கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று திங்கட்கிழமை, நேற்றைய தினம் ஓய்வு நாள், லீவு முடிஞ்சு இன்னைக்கு நம்முடைய வேலைகளை தொடங்குகிறோம், படிப்பை தொடங்குகிறோம், மற்ற வேலைகளை எல்லாம் இன்று ஆரம்பிக்கிறோம். இந்த நாளிலே உற்சாகத்தோடு, முகமலர்ச்சியோடு, எல்லாம் கடவுள் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடங்குவோம். நிச்சயமாக இறைவன் நம்மை படைத்தவர், நம்மை வழி நடத்துவார். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூக்கா நற்செய்தி பிரிவு 14 இறை வார்த்தைகள் 12 14 உடைய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறார்கள். அந்த விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார்: நீங்கள் பகல் உணவோ மதிய உணவோ அல்லது இரவு உணவோ வழங்குகிற பொழுது நீங்கள் மற்றவர்களை அழைக்கும் பொழுது யாரை அழைக்கிறீர்கள்? நான் அழைத்தவர் மீண்டும் எனக்கு இதை செய்வார் என்று நினைத்து அழைக்கிறீர்களா? அல்லது நான் இவர்களை அழைக்கிறேன், இவர்களால் எதையுமே திரும்ப செய்ய முடியாது என்பவர்களை அழைக்கிறீர்களா என்று இயேசு ஒரு பெரிய செய்தியை இந்த விருந்துக்கு அழைத்தவர்களிடத்திலே முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, வழக்கமா நம்முடைய வாழ்க்கையில யாரை அழைப்போம்னு யோசித்து பார்ப்போம். இந்த நற்செய்தியிலே மீண்டுமாக சொல்கிறார், நீங்கள் விருந்துக்கு அழைக்கிற பொழுது மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஒரு தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அன்னதானத்தை, உணவை மற்றவருக்கு வழங்குகிற பொழுது யாரை அழைக்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: எப்படிப்பட்டவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, நீங்கள் உடல் ஊனமுற்றோரை, கால் ஊனமுற்றோரை, பேச முடியாதவர்களை, ரொம்ப ஏழைகளை, அனாதைகளை, தெருக்களிலும் வீதிகளிலும் இருப்பவர்களை அழையுங்கள். அவர்கள் வருவார்கள், உண்டு விட்டு செல்லுவார்கள். ஆனால் அவர்களால் திரும்ப உங்களை அழைக்க முடியாது, உங்களுக்கு விருந்து கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? யார் ரொம்ப வசதி படைத்திருக்கிறார்கள், யார் மீண்டுமாக என்னை அழைப்பார்கள், என்னையும் இப்படி விருந்து கொடுத்து என்னை கௌரவிப்பார்களோ அவர்களைத்தான் அழைக்கிறோம். இது உண்மையான ஒரு ஒருத்தல் அல்ல, உண்மையான ஒரு இரக்கச் செயல் அல்ல, உண்மையான பகிர்தல் அல்ல என்ற ஒரு செய்தியை இயேசு இந்த நற்செய்தி பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானிக்கிற பொழுது எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, நாம் எந்த ஒரு சுயநலனும் இல்லாமல் நமது இரக்கச் செயல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சுயநலம் தாங்க நம்முடைய இரக்கச் செயல் இருக்குது. இன்னைக்கு பார்க்கிறப்போ, நான் இது செஞ்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கைமாறு கிடைக்கும். இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலுமே நம்ம திருமணம் நடத்துகிறோம், மற்ற வைபவங்களையும் நடத்துகிறோம். யாரை அழைக்கிறோம்? இப்பெல்லாம் முதல்லாம் 200 பத்திரிக்கை 1000 பத்திரிக்கைலாம் அடிப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. 30 பத்திரிக்கை 50 பத்திரிக்கை 200 பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை எண்ணி இவர்களுக்கு கொடுத்தா இவங்க திரும்ப எனக்கு செய்வாங்க, இவங்களை விருந்துக்கு அழைச்சா மீண்டுமா இவங்க நம்மளை விருந்துக்கு அழைப்பாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி சாப்பாடு செய்யறதும் சரி, இன்விடேஷன் கொடுக்கறதும் சரி, எல்லாமே யார் எனக்கு செய்வார்கள் என்று நினைத்துத்தான் அவர்களை அழைக்கிறோம். இப்படிப்பட்ட அழைத்தல், இப்படிப்பட்ட ஒரு தேவை மனப்பான்மை உண்மையானது அல்ல. அப்படி செஞ்சாக்கா எந்த கைமாறும் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த நற்செய்தியிலே இயேசு தெளிவாகவே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில
பிறருக்கு உணவு கொடுத்தல் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு செயலாகவே இருக்கிறது. நான் சொன்னது போன்று தானத்தில் சிறந்த தானம் பல தானங்கள் இருந்தாலும் அன்னதானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது, விருந்து படைப்பது என்பது மிக சிறந்த ஒரு இரக்கச் செயல். ஏன்னா அவங்களுக்கு பசி இருந்தாக்கா பத்தும் பறந்து போயிடும் இல்லையா, எதுவுமே இருக்காது. அந்த பசியை ஆற்றுபவர்கள் நிச்சயமாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். இயேசுவை வாங்க விருந்துக்குன்னு அழைச்சிட்டு போறாங்க. அந்த அழைத்தவர்கிட்ட இந்த செய்தியை சொல்றாருன்னா அது அவருக்கு மட்டும் சொல்லல, இன்று அதே செய்தியை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். யாரை நீங்கள் விருந்துக்கு அழைக்கிறீர்கள்? சுயநலத்தோடு அழைக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி, இந்த மைய கருத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் 2 கருத்துக்களை நாம் தியானிக்க வேண்டும். ஒன்று, நான் பிறருக்கு இரக்கச் செயல் செய்ய முதலிலே முன் வர வேண்டும். அதாவது பிறருக்கு நான் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சுயநலம் இல்லாம நான் முன் வரணுங்க. ஓகே, நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் இவர்களைத்தான் அழைப்பேன். ரோட்ல எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் எனக்கு இதெல்லாம் திரும்ப செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட உறவினர்களை, அப்படிப்பட்ட மக்களைத்தான் அழைக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சொந்தத்துல ரொம்ப பணக்காரா இருக்கிறவங்களை தான் முதல்ல போய் பத்திரிகை கொடுத்து அழைப்போம். ஏன்னா அவங்க எனக்கு திரும்ப தருவாங்க, நிறைய தருவாங்க. அவங்க விருந்துக்கு அழைக்கும் பொழுது அவங்க இதோட பெருசா செய்வாங்க, நான் போய் நல்லா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு அழைப்போம். ஆனா நம்முடைய உறவுக்குள் மத்தியிலேயே சொந்தங்கள் இருக்கும், அவங்க ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க. கூட பிறந்த அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், இல்ல மற்ற உறவுகளாக இருக்கலாம், ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இன்விடேஷன் கொடுக்க மாட்டோம், கூப்பிட மாட்டோம். ஏன்னா அவங்களால திரும்ப இதை செய்ய முடியாது. ஒரு பத்திரிகை கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த பத்திரிகை எவ்வளவு தெரியுமா, ஒரு பத்திரிகை 70 ரூபாய் இல்ல 150 ரூபாய். இந்த பத்திரிகையா நான் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பத்திரிகை கூட கொடுக்க மாட்டோம். வாயால சரி நேரம் இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானு சொல்லிட்டு வருவோம். இப்படி ஒரு திரும்ப செய்யாதவர்களை அழைக்க மாட்டோம் என்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தான் இயேசு அழகாகவே இது நற்செய்தியிலே பேசுகிறார். எனவே பிரியமான நம்முடைய இரக்கச் செயல் யார் எனக்கு திரும்ப செய்ய மாட்டார்களோ அவர்கள் மீது தான் இருக்க வேண்டும் என்று அழகாகவே சொல்லுகிறார். இதனுடைய 2வது கருத்தாக நான் தியானித்தது கடவுள் வழங்கும் வெகுமதி. கடவுள் யாருக்கு வெகுமதி கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதையுமே எதிர்பார்க்காமல் செய்கிறார்களே அவர்களுக்குத்தான் வெகுமதி உண்டு, அவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம் உண்டு. நான் யாரையும் நினைத்து எனக்கு செய்வார்கள் என்று சுயநலத்தோடு செய்தால் கடவுள் அருள் எனக்கு இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரெல்லாம் எதிர்பார்க்காமல் செய்கிறோனோ, யாருக்கெல்லாம் நான் அழைப்பு கொடுக்கிறேனோ, அவர்கள் திரும்ப செய்ய முடியாது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கடவுள் வெகுமதியை கொடுக்கிறார், ஆசிரை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்காக நாம் செய்கிறோம். கடவுள் எனக்கு கொடுத்தாருங்க, ஒரு பணத்தை கொடுத்திருக்கலாம், புகழை கொடுத்திருக்கலாம், நல்ல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு மீண்டும் எனக்கு இதை விட பன்மடங்காக செய்கிறவர்களை அழைத்தால் அதுல எந்த பலனுமே இல்லை. இவர்களுக்கு நான் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், அதோடு நான் மறந்துடணும், அது ஒரு நல்ல செயல் அப்படின்னு நம்ம நினைச்சு கொடுக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவர்களைத்தான் கடவுள் உயர்த்துகிறார், அவர்களுக்கு தேவையான பன்மடங்கான ஆசிரியம் கொடுக்கிறார் என்று இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக இந்த நற்செய்தி நமக்கு என்ன செய்தியை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது பார்க்கிற பொழுது, அன்றாட வாழ்க்கையில நாம் பிறரை அழைக்கிற பொழுது அவர்கள் எனக்கு மீண்டும் இதை செய்ய மாட்டார்கள், கடனாக கொடுக்கிறேன் திரும்ப அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறது தான் நல்ல ஒரு இரக்கச் செயல், நல்ல ஒரு கருணையின் செயல், கடவுள் விரும்புகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அப்படி முடிந்த வரை என்னால் உணவு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா, அதுவும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற சிந்தனையோடு இந்த நாளிலே நல்ல செயலை நமதாக மாற்றி வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த புதிய நாளை எங்களுக்கு
ஒரு கொடையின் நாளாகவே கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. இதோ இந்த நாளிலே கூட நாங்கள் உற்சாகத்தோடு மன வலிமையோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. எங்களை சோதிக்கிற சோர்வுகளை எல்லாம் உடலில் ஏற்படுத்துகிற தீய சக்திகளுடைய ஆதிக்கம் எங்களை விட்டு அகலட்டும். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, குடும்பத்திலே உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, பெற்றோர், உறவினர்கள் அனைவரையுமே ஆசீர்வதியும். அவர்களை தாங்கிக் கொள்ளும். அவர்கள் குடும்பத்தை திரு குடும்பமாக மாற்றும். அவர்கள் நினைக்கிற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றியை காண கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய தூய துணையாளரை அனுப்பி எம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்துவீராக. மன உளைச்சல், குடும்பத்தில் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கோர்ட்ல கேஸ் இருக்கிறது, வேலை செய்கிற இடத்தில் நிம்மதி இல்லை என்று புலம்புகிற, கண் கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான வரங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe the channel and share with your friends.